ஹல்லேலூயா. என்னுடைய செய்திக்கென்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது அழிவை தடுத்த அபிகாயிலின் ஞானம். அபிகாயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? எத்தனை பேருக்கு அபிகாயில் தெரியும்? அவங்க யாரு? தாவீதுக்கு உணவு கொடுத்தவங்க. அப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். இந்த செய்திக்கென்று நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடிக்காரனாய் இருந்தான், குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால். அந்த புருஷனோ முரடனும் காய்கதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஹல்லேலூயா. மாகோனிலே நல்ல அது ஒரு நாடு. அது எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, இட்ஸ் எ டுவெல்லிங் பிளேஸ். அது குடியிருப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு. ஹல்லேலூயா. அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை, அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தது. என்ன பிஸ்னஸ் தெரியுமா? அது கர்மேலில் இருந்ததாம். கர்மேல் என்று சொன்னால் இட்ஸ் அ ஃபர்டைல் லேண்ட். நல்ல செழிப்பான ஒரு இடம்தான் கர்மேல். நல்ல ஆடு மாடுகள் எல்லாம் மேயக்கூடிய ஒரு அருமையான இடமாம். ஹல்லேலூயா. நல்ல பசுமையாய் புல்வெளிகள் நிறைந்ததாக காணப்படுமாம். செழிப்பு. கர்மேல் என்று சொல்லும் பொழுது செழிப்பு. அங்கே திராட்சை தோட்டங்கள் காணப்படுமாம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். சரியான ட்ரங்கார்ட். குடி, நல்ல குடிப்பான், மகாபாரி. அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய குடிக்காரனாக இருந்திருப்பான், அப்படி தானே? ஆனால் ஒண்டர்ஃபுல் ஒய்ஃப், பியூட்டிஃபுல் ஒய்ஃப். எத்தனை பேர்த்துக்கு இங்கே யாரே சிரிக்கிறீங்க? அப்படி தானே? இங்கே எல்லாருக்கும் அப்படியே ஏதோ அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்போ ஒரு மகாபாரி குடித்தனக்காரனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப். அவங்க பேர் தான் அபிகாயில். என்ன பேர்? இந்த அபிகாயில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் மாத்திரம் இல்லை, பயங்கர ஞானம். ஞானம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குடும்பத்தை கட்டுவதற்கு, நடத்துவதற்கு. இங்கே பாருங்க, அவனுக்கு 3000 ஆடு 1000 வெள்ளாடு. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தானாம். 1-2 ஆடல்ல, எப்படியாம் அந்த மகாபாரி குடித்தனக்காரனுக்கு 3000 ஆடு இருந்துச்சான். கொஞ்சம் பார்த்தா பொறாமையாக இருக்குது, அப்படி தானே? இவ்வளோ பெரிய குடித்தனக்காரன், குடிகாரன், இவனுக்கு இத்தனை ஆடா, இவ்வளவு செழிப்பா, உலகம் அன்னைக்கு பேசியிருக்கோம், அப்படி தானே? அங்கே பாருங்க, அவன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்று பெயர். ஹல்லேலூயா. நாபால் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபூலிஷ். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லணும்னா, he is a foolish man, மூடன். அப்படிப்பட்ட ஒரு பெயரை உடையவன் இந்த மனுஷன். ஹல்லேலூயா. அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். ஹல்லேலூயா. அபிகாயில் ஹீப்ரூவில், எபிரேய பாஷையில் அபிகாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மருவி எப்படி வந்திருக்கிறது என்றால் அபிகாயில் என்று வந்திருக்கிறது. ஹீப்ரூ மொழியில் சொல்லும் பொழுது அவி என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த அபி என்றால் இந்த பெண்ணானவள் ரொம்ப அழகு மாத்திரம் அல்ல, ஞானத்தில் சிறந்த பெண்ணாம். முடிவுகளை எடுப்பதில் சிறந்த பெண்ணாக இருந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி தானே? அபிகாயில். நல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை பேரம் பேத்தி யாராவது
உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறகுதுன்னா வச்சு பாருங்க, அபிகாயில் என்று வச்சு பாருங்க. ரொம்ப அழகான ஒண்டர்ஃபுல் நேம், நல்ல ஒரு கார்ஜியஸ் நேமாக இருக்கும். அதுக்கு அழகு மாத்திரமல்ல, மை ஃபாதர் இஸ் ஜாய், என் தந்தை மகிழ்ச்சியாயிருக்கிறார் என்பது அர்த்தமாம். அந்த பிள்ளையின் மேலே பரம தகப்பன் எப்படி இருக்கிறாராம்? மகிழ்ச்சியாயிருக்கிறார். மை ஃபாதர்ஸ் ஜாய், என் தந்தையின் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெயரை உடையவள் இந்த அபிகாயில். பொருத்தமே இல்லாமல் சில கல்யாண வீடுகளுக்கு போயிருப்பீங்க, அப்படி தானே? போன உடனே ஆண்கள் எந்த கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு போவாங்க வருவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தேன், மொய் கவர் எல்லாம் கொடுத்துட்டு செய்முறையெல்லாம் செஞ்சு. ஆனால் அந்த பெண்கள் இருக்கிறோம்ல, என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைய, இது எப்படி மேட்சா இது கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, 4 பேரை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? இது கொஞ்சம் மேட்சா இல்லை, கருப்பாக இருக்கிறாரு, சிவப்பாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, குண்டாக இருக்குது. இந்த கதை தான் நமக்கு என்ன பண்ணும்? போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இங்கே யோசித்து பாருங்களேன், இந்த ரியாலிட்டி. நாபால் என்ற மூடனுக்கு அபிகாயில் என்ற ஞானம் நிறைந்த அழகு நிறைந்த ஒரு பெண் கிடைத்திருக்கிறா. அப்பா, லட்டு மாதிரிங்க இல்லை? அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி. எப்படியா நான் சொன்னேன், அப்படி தானே? ஷி வாஸ் வெரி வாய்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல். மகாரூபவதியாயிருந்தாளாம். அவள் ரொம்ப அழகாக இருந்தாளாம். அந்த புருஷனோ முரடன். அவன் எப்படி இருக்கிறான்? ரக்டு ஃபெல்லோ, பார்த்தாலே முரட்டுத்தனமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு மணமகன் பாருங்க. இந்த திராகிதனமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். காலேப் என்று சொன்னால் யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? காலேப் என்பதற்கு யூத் யாராவது அர்த்தம் சொல்கிறீங்களா? காலேப் அப்படின்னா டாக் அப்படின்னு அர்த்தம், நாய். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாய் அப்படி என்று ஈஸியாக எடுத்துடாதீங்க. நாய் எப்படிப்பட்டது? ஃபெய்த்ஃபுல்லானது, உண்மை உள்ளது, அப்படி தானே? அப்படிப்பட்ட சந்ததி காலேபுடைய சந்ததியாம். ஹல்லேலூயா. இவன் எப்படிப்பட்ட சந்ததி? உண்மையுள்ள ஒரு சந்ததியில் வந்த ஒரு நாபால் மூடன் என்று எண்ணப்படுகிறான், திராகிருதன் என்று எண்ணப்படுகிறான். அழகான மனைவியை கொண்டவனாக இருக்கிறான், மகாரூபவதி. ஹல்லேலூயா. கர்மேல் என்று சொல்லும் பொழுது பசுமையான இடத்துல தன்னுடைய ஆடு மாடுகளை மேய விடுகிற ஒரு இடத்தை உடையவனாக இருக்கிறான். இவ்வளவு சுற்றி சூழ பாருங்களேன், எல்லாமே பியூட்டிஃபுல். சரியா? எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்படி தானே? வாங்க அப்படியே பார்க்கலாம். நாபால் என்ன பண்ணுறாரு? தன் ஆடுகளை எல்லாம் மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்குறாரு. யாரு? நம்ம தாவீது ராஜா, குட்டி பையன், அப்படி தானே? அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அங்கே போயிட்டு 10 வாலிபரை கூப்பிடுறாரு. நீங்கள் கர்மேலுக்கு போங்கப்பா, நாபால் இடத்துல போயிட்டு என் பேரை சொல்லுங்க, தாவீதுன்னு சொல்லுங்க. எப்படியா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. என் பேரை சொல்லுங்க, என் சுக செய்தியை விசாரிங்க. எப்படி? அவனுடைய சுக செய்தி. யாருடைய சுக செய்தி? ஐயா நாபால் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் ஹெல்த் எல்லாம் ஓகே தானா? அப்படின்ற செய்தியை விசாரிங்க. போயிட்டு உடனே நீங்கள் வந்த காரியத்தை கேட்டுறாதீங்க. எவ்வளோ அழகாக டீச் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த நாளில் இவ்வளோ ஞானம் படைத்தவராக நம்ம தாவீது ராஜா இருக்கிறார். அவனை நோக்கி நீங்கள் என்ன சொல்லுங்க? நீர் வாழ்க. ஹல்லேலூயா. சும்மாலாம் இல்லைப்பா, நமக்கு அங்கே ஒரு உதவி இருக்குது. போயிட்டு ஐயா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் விசாரிங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க? வாழ்க என்று சொல்லிட்டு உமக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இருக்கிற சவுதி அரேபியா தேசத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இங்கெல்லாம் எதிர்பார்ப்பேன் நான், ஏன் நம்ம மக்கள்கிட்ட அந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனவுடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் பி அப்பான் வித் யூ, உங்களுக்குள்ளே சமாதானம் இருப்பதாக.
எந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் போனாலும் அழகாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது துக்கமோ இன்பமோ எந்த ஒரு இதில் போனாலும் அதை வந்து சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள சமாதானம் இருப்பதாக. அவங்க இருதயத்தில் இருக்குதோ என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தங்களை பார்த்த உடனே விஷ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, அது வந்து பீஸ் பி அப்பான் வித் யூ, உங்ககிட்ட சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி. இங்கே உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவருக்கு வாழ்கன்னு சொல்லுங்க, சமாதானம்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உம்முடைய வீட்டிற்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாழ்த்தலாமா? இப்படி நம்ம வாழ்த்தலாமா? ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படிதானே? சர்ச்சுக்குள்ளே நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டாம், சரியா? ஆனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பீஸ் பி அப்பான் வித் யூ. உங்களுக்கு ஒரு சகோதரியை பார்க்குறீங்கன்னா பிரைஸ் த லார்ட் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு சமாதானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாவதாக. உங்கள் வீட்டுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் போகிற இடங்களுக்கு சமாதானம். இவ்வளோ ஒரு அருமையான ஆசீர்வாத வார்த்தை இல்லை? ஒருத்தர் நம்ம மனதில் மேபி எனக்கு இந்த பாப்பா மேலே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 2 பேரும் பழகி ஏதோ ஒரு பகை, ஆனால் நான் அவளை வந்து விஷ் பண்ணும்போது அது அப்படியே மறைஞ்சிரும் இல்லையா? ஆமேன் சொல்லலாம் தானே? நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அது அப்படியே நடக்கும். அதை ஒருவேளை அவங்க நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there will be a peace upon you. There will be a peace upon in your house. உங்களுடைய வீட்டில், நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டில், எல்லா இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுவார்? சமாதானத்தை கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் என்னோடய லைஃப்பில். ஒரு சில நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து நாங்கள் காலையில் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து குட் மார்னிங்லாம் கிடையாது, அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த வேர்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்மளை போல இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குட் மார்னிங். பிரைஸ் லார்ட் சொல்ல முடியாதங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங்னு சொல்லுவோம். அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், கர்த்தர் நல்லவர். நமக்கு சமாதான வாழ்த்துதலை இந்த தாவீது மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சமாதான வாழ்த்துதல். ஹல்லேலூயா. அவனை நோக்கி பாருங்க, இந்த காரியத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை வாழ்த்தி, யாரப்பா வாழ்த்து? நாபால நீ என்ன பண்ண? வாழ்த்திட்டு 7 வாசிக்கலாமா யாராவது? இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்த விடவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த ஐயா தான் பெரிய பணக்கார ஐயாவே. யாரு? நாபால். அப்போ உம்மிடத்தில் மயிர் கத்தரிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? அவங்கள வந்து உங்கள் மேய்ப்பர் வந்து எங்களோட இருந்தார்கள். அவங்க வந்து எங்கள் கூட கர்மேலில் இருந்த நாளெல்லாம் என்ன பண்ணலை? நாங்கள் வருத்தமே படுத்தலை. உங்கள் ஆட்கள் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் கஷ்டமே படுத்தலை. பாருங்களேன், அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனது. இப்படிலாம் வச்சுட்டு போயிருப்பாங்க, அப்படி தானே? அவங்க எத்தனை நாள் அங்கே வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் பொருட்களை வச்சுட்டு போகிற அன்னைக்கெல்லாம் ஒரு பொருளும் உண்மை இருக்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒரு உண்மை தன்மை இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே என்ன பண்ணணுமா? தயை கிடைக்கும். ஐயா, ஒரு ஃபேவர்னஸ் கொடுங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அப்படி தானே? என்ன கேட்டுட்டு போவீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு நான் ஒரு பெரிய தலைமை ஆசிரியரை மீட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஃபேவர்னஸ் வேணும், எனக்கு ஒரு தயை வேணும். தயை தான் முதலாவது அங்கே கிடைக்கப்படக்கூடிய ஒரு காரியம், அப்படி தானே? அப்போ தாவீது சொல்கிறாரு, நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி
வேண்டுகிறேன். எப்படியா? ஊழியக்காரருக்கும் தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீதின் வாலிபர் போயிட்டு இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தாவீதுடைய நாமத்தில். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தாவீதோட பேரை சொல்லி எங்களை தாவீது ராஜா அனுப்புனாரு, அப்படி தானே அப்படி சொல்லியிருப்பாங்க நிறைய. அவருடைய பெயரை சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க? பின் ஒன்றும் பேசாது இருக்கிறார்கள். நாபால் இடத்துல சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, ஐயா இவர் பெரிய பணக்காரர், இவர் பெரிய பிஸ்னஸ்மேன், 3000 ஆடு வச்சிருக்கிறவர், அப்படி தானே, செல்வ செழிப்பு, நல்ல மனைவி எல்லாம் இருக்கிறது ஒரு பெருமையாக இருக்கும், அப்படி தானே. அங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, தாவீது என்பவன் யார்? அப்பாடி, இந்த கேள்வி எப்படி இருக்குங்க? இந்த தாவீது என்பவன் யார்? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஈசாயின் குமாரன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரின் நாளில் அநேகர் உண்டு. நம்மளும் கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு உதவணும் அப்படின்னு வரும்பொழுது நம்ம நம்ப மாட்டோம். குறிப்பாக நாங்கள் வாழ்கிற பகுதியில் நம்புவதற்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த பர்சனை நம்பினா நம்ம மாட்டிக்குவோமா, இல்லை நம்ம ஜெயம் கிடைக்குமா, நம்ம கூட ஒத்துழைப்பாங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் பாருங்களேன், இப்போ சாதாரணமாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம யோசிக்கிறது உண்டு. ஒரு கன்சர்ன் பர்சன் உங்ககிட்ட வர்றாங்க, நம்பலாமா நம்பக்கூடாதா எத்தனை முறை நமக்கு மனதில் எழும்பி இருக்கும் இல்லையா? பாருங்க, இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சவர். இவர் சொல்கிறாரு, வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு, ஆனால் நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்க்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்காக நான் கொடுப்பேனோ. எப்படியா? இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன நடந்ததுங்க? என்ன நடந்தது? யாராவது சொல்லுங்களேன். வருத்தப்படுத்தலை, எதுவுமே சேதமாகலை, எல்லாமே பத்திரமா இருந்துச்சு. இப்போ தெரியாதவர் மாதிரி பேசுகிறார். தாவீது என்பவன் யார்? ஈசாய் என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எத்தனை கேள்வி வருதில்ல? நான் எப்படி தருவேன்? நான் எப்படி? இந்த வசனத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அபிகாயிலுக்கு தெரியாது. இந்த காரியம் நடக்கும்போது அபிகாயில் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? பிஸியாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல பெண்மணி, ஞானம் உள்ளவங்க, அவங்க மற்ற வேலை காரியத்தில் பிஸியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ காரியமும் போயிட்டுருக்கு. கர்த்தர் நல்லவர். விவேகம் உள்ள பெண்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு சொல்கிறாங்க. தாவீதிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி கேட்டுட்டாரு நாபால், இந்த திராகிருதன், இந்த மூடன் என்ன பண்ணிட்டாரு? இப்படி கேட்டுட்டாரு. என்ன கேட்டார்? தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி அவங்க என்ன பண்ணாங்க? போயிட்டு எல்லாத்தையும், இந்த வார்த்தைகளை எல்லாம் நாபால் பேசினதெல்லாம் அறிவிக்கிறாங்க. நம்மால் எப்படி? தாவீது ராஜா சூப்பர்மேன், கூழாங்கல்லாலேயே கோலியாத்தை ஜெயித்த ஆள், அப்படி தானேங்க. சின்ன கல் போதும், சின்ன ஆயுதம் போதும், எடுடா பட்டயத்தை அப்படின்னு எடுத்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, 13 வாசிக்கலாமா உற்சாகமா? அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவரவர் பட்டயத்தை கட்டுங்கடா அப்படின்ட்டாரு தாவீது. எல்லாம் கட்டியாச்சு.
எல்லாம் ரெடியாகி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போகிறாங்க. ரஸ்துக்கள் அண்டையில் அங்கே ஒரு போர், எப்படி ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னா அதுக்குன்னு நிறைய இந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் அப்படி தானே, இந்த பாலங்கள் எல்லாம் இருக்கும், அது அடியில் மறைஞ்சு இருப்பாங்க. அதுதான் ரஸ்துக்கள் அண்டையில் அவங்க போய் அங்கே போய் இருக்கிறாங்க. 100 பேர் அந்த ஓரமாக போயிட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. அப்போ வேலைக்காரரில் ஒருவன் என்ன பண்ணுறான், நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயிலை பார்த்து சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பிட்டாரு. அப்படியே சொல்லிட்டு அவங்க பேரில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சீறினார். அப்போ அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் எப்படி தெரியுமா, நாங்கள் கர்மேலில் வந்தப்போ ஒரு பொருளை எடுக்கலை, எங்களை கஷ்டப்படுத்தலை, எங்களை வருத்தப்படுத்தலை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் என்ன பண்ணோம், வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடனமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை என்ன பண்ணலை, வருத்தப்படுத்தினதும் இல்லை, எங்கள் பொருளில் ஒன்றுமே காணாமல் போனதும் இல்லை. ஆனால் எங்களுக்கோ இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை. சில வேளையில் நம்ம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு யோசித்துருக்கீங்களா, யாரோ ஒருத்தங்க உங்கள்கிட்ட உதவி கேட்டு ஒரு வாரம் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, நல்லா கவனிக்கிறீங்க, நல்ல சாப்பாடு மூக்கு பிடிக்க நல்ல எல்லா வகையான சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா அனுப்புகிறீங்க. எப்போயோ ஒருக்க நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க அவங்கக்கிட்ட, அவங்க சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர் நாங்கள் ரொம்ப பிஸி, எங்கள் வீடெல்லாம் திறந்து கொடுக்க முடியாது, நாங்கள் வெளியே போகிறோம். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கல, எப்படி இருக்கும், உடனே ஃபீல் பண்ணுவீங்க. மனுஷிகம் இது, அப்படி தானே. நம்ம ஆவியில் நின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சரி சரி போயிட்டு போகுது. ஆனால் மனுஷிகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், பா நான் எவ்வளோ உதவி தெரியுமா பண்ணேன் இவங்களுக்கு, ஆனால் இன்னைக்கு எனக்கு உதவி கூட செய்யாமல் அவங்க போகிறாங்க, சொல்லுவோமா இல்லையா? அது பாருங்க, இன்னைக்கு அது மாதிரி தான் ஒரு சம்பவம் இங்கே போயிட்டுருக்கிறது. நடனமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை நடனமாடின என்று சொன்னால் டான்ஸ் கிடையாது, நடமாடின. ஹல்லேலூயா. அங்கே நடமாடின நாட்கள் எல்லாம் அங்கே எப்படி இருந்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு உதவியாளராக அங்கே அவங்களுக்கு என்னென்ன தேவை, தண்ணியிலிருந்து எல்லா தேவைகளை சந்தித்து கொடுத்த ஒரு கூட்டம் தான் இவர்கள். ஆனால் இங்கே பாருங்க, நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். எப்படியா? மதிலாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை சுற்றிலும் அவர் மதிலாயிருக்கிறார். நம்ம ஒரு வார்த்தை பாடணும், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கு. அது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? அதை பாடும் பொழுது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். நம்மளை முன்னும் பின்னும் சுற்றி நெருக்கி பாதுகாக்க தாய் தகப்பன் வர முடியுமா? வர முடியாது. நம்மளுடைய பாட்டி தாத்தா வருவாங்களா? வர முடியாது. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவி வர முடியுமா? இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே இருப்பாரானால், நம்மளுடைய வார்த்தை பலங்கொண்டு நமக்குள்ளே திடமனதாய் இருந்து நம்மை ஆயத்தப்படுத்துவாரே என்றால், அவர் முன்னும் பின்னும் நெருக்கி 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 சுற்றி சூழ்ந்திருப்பாராம். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், கிட்டத்தட்ட 19 வருடங்கள் ஆகிறது சவுதி அரேபியா தேசத்துக்கு போயிட்டு. எத்தனையோ நேரங்களில் பல விமான சேதங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசண்டாக அகமதாபாத்தில் நடந்ததெல்லாம் பெரிய உயிர் சேதம், அப்படி தானே? பல கனவுகளோட பிள்ளைங்க பயணித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட வாங்க. பல நேரத்தில் பல டர்புலன்ஸ் இருக்கும், மனதெல்லாம் பயமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த முறை வரும்பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் எக்ஸிட் டோர் இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நமக்கு பக்கத்தில் எக்ஸிட் டோர் இருக்குது, அங்கே ஒருத்தன் தப்பிச்சு ஓடினான்ல, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஏதாவது ஒன்றுனா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாக அப்படி உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வார்த்தை நமக்கு இருக்குது, முன்னும் பின்னும் நெருக்கி நான் உன்னை என்ன பண்ணுறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எத்தனை முறை நடந்து போயிருப்பீங்க ரோட்டில், காத்தாரா பாதுகாத்தார், அப்படி தானே?
உங்களை யாருமே இடிக்காமல் கொண்டு போய் சேர்த்தாரு. வண்டியில் போயிருக்கீங்களா? போயிருக்கிறீங்க. அது மாதிரி பஸ்ஸில் போயிருக்கீங்களா? ட்ரெயினில் நம்ம நினைக்கிறோம் ட்ரெயின் விபத்தே ஆகாதுன்னு. ட்ரெயின் எத்தனை முறை விபத்தாயிருக்கு, அப்படி தானே? அது மாதிரி ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? போவீங்க, எல்லாரும் போவீங்க. ஹோல் சபை பாஸ்டர் கூட்டிகிட்டு போக போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ ஒரு பெரிய சபையாக அவர் என்ன பண்ண போகிறாரு? மாற்ற போகிறாரு. கண்கூட பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆரம்பம் நிலைமையிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு ஆள் நாங்களாக இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இரவும் பகலும் சுற்றி மதிலாயிருந்தார்களாம். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது வார்த்தை நமக்குள்ள அப்படியே ஊடுருவி பாயணும். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இரவும் பகலும் அவர் என் குடும்பத்தை காக்கிறார். இரவும் பகலும் என் மகனை, என் மருமகளை, என் பேரம் பேத்திய, என் குடும்பத்தை அவர் காக்கிறார். என் வேலை ஸ்தலத்தை அவர் காக்கிறார். முன்னும் பின்னும் நெருக்குகிறார். நீங்க சொல்லி பாருங்களேன், ஒருத்தருமே உங்க பக்கத்துல வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு வல்லமை உடையவருங்க. நான் என்னோட சபையில் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பிரகடனப்படுத்துங்க, டிக்ளேர் பண்ணுங்க, நிறைய அறிக்கையிடுங்க. நீங்கள் நிறைய டிக்ரி அண்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? வாக்குறுதிகளை, ப்ராமிசஸை நம்ம சொல்லும் பொழுது வார்த்தையானது அப்படியே நமக்குள்ளாக என்ன பண்ணும்? ஒரு சத்து மாதிரி நியூட்ரிஷியஸாக அது உள்ளே இறங்கும். அது என்ன பண்ணும்? அது கிரியையை நடப்பிக்கும். அன்னைக்கு எப்படி அவர் சொல்றாரு? இரவும் பகலும் உங்களுக்கு மதிலாய் இருந்தார்களே அப்பா. வாசிக்கலாமா யாராவது? 17. இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். தேங்க்யூப்பா. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய். எப்பா, இவங்க தானப்பா உதவி பண்ணாங்க, இவங்களை வருத்தமே படுத்தலையப்பா, இவங்களை எப்படி கவனிச்சாரு. ஆனால் இப்போ கேட்டாரே, தாவீது யாரு, ஈசாயின் குமாரன் யாரு, இவங்களுக்கு நம்ம செய்யணுமா? எத்தனை கேள்வி கேட்குறாரு. இவர் என்ன கொஞ்சம் இப்படி இருக்கிறாரு, மூட்டனா இருக்கிறாரு. இதை பார்த்தவங்க வாசிக்கலாமா? 18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. தேங்க்யூப்பா. இந்த 14ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி ஓடிட்டான். ஓடுறான்னு என்ன பண்ணா? எங்க? அபிகாயில் அம்மாட்ட போய் சேர்ந்துட்டான். அம்மா அம்மா இப்படி பண்ணிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பான், அப்படி தானே? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? விடலைங்க. மகாரூபவதி, ஞானத்தில் சிறந்தவர், அப்படி தானே? பாருங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தீவிரமாய் வேகமா 200 அப்பத்தை சுடுங்கப்பா எல்லாரும். அங்கே சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்பம் எப்படி இருக்கும்னு? நல்லா இருக்கும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் இதை குப்பூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரொட்டி மைதாவில் போடுவாங்க, நல்லா இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டா போதும், வயிறு கம்முன்னு ஆகிடும். நீங்கள் மதியானம் காலை சாப்பாடு எடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தால் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் இன்னும் நினைப்பேன், அந்த தேசத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு தான் எடுப்பாங்க. நீங்கள் போடுற எண்ணெய் கீயெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கங்கில் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு இது மாதிரி இருக்கும், குகை மாதிரி, அதுக்குள்ளே போட்டு ரொட்டியெல்லாம் சுட்டு எடுப்பாங்க. அது நல்லா ஃபுல்லாகிடும். நீங்கள் மார்னிங் சாப்பிட்டா திரும்ப நைட் சாப்பிட்டா போதும். ஒரு சின்ன ரொட்டி சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஃபுல்லாகிடும். பாருங்க, நல்ல 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை ரசம், எடுப்பா ஹெவியா அப்படின்னு சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேலே ஏற்றி, நம்மளாக இருந்தால் ரசம், சோறு, உருளைக்கிழங்கு பொரியல் ஏற்றிருப்போமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா மாதிரிலாம் விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம அம்மாமார்? உடனே எடுப்பா, ரசத்தையாவது வைப்பா, சாம்பாரையாவது வைப்பா, இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, இட்லியை வைக்கலாம். அதுக்கு மாவு வேணுமே. இப்போ எல்லோரும் ரீசெண்டாக நான் பார்க்குறேன், எல்லோரும் மாவு பாக்கெட் வாங்கி வீட்லேயே என்ன பண்ணிடுறீங்க,
யாருக்குமே கிரைண்டரில் வேலை கிடையாது. மாவு ஆட்டுறதே இல்லை. அங்கே ஐயா சொல்லியாச்சு, மாவு ஆட்டுறதே கிடையாது. அப்போ பாருங்க, இவ்வளோ உங்களுக்கு வேலை ஈஸி இல்லை. நான்லாம் மாவு அரைக்கிறேங்க, இன்னும் அங்கே கிடைக்காது எங்களுக்கு. மாவு அரைச்சா தான் ஒரு தோசையாவது சுட்டு அழகாக சாப்பிட முடியும். அப்போ என்ன பண்ணலாம், மாவு அரைங்க. சரியா? ரொம்ப பொறாமையாக இருக்குது, நீங்கள் மட்டும் மாவு அரைக்கலைன்னா எனக்கு எப்படி இருக்கும். அதனால் மாவு அரைங்க. சரியா? பாருங்க, இவ்வளவுத்தையும், இது எல்லாமே எப்படிப்பட்ட உணவு தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். திராட்சை ரசம் என்ன பண்ணுமா, முகத்துக்கு களையை உண்டு பண்ணுமா. அது நல்ல செழிப்பாக ஒரு மனுஷிய ஆக்கக்கூடியது திராட்சை ரசம். அப்போ சாப்பிட்டா நல்ல வயிறு ஃபில்லாகிடும். வறுத்த பயறு நல்ல ப்ரோட்டீன்ங்க, ஹை ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. இந்த வசனத்தில் சயின்டிஃபிக்காக மாத்திரம் இல்லை, ஆவியானவர் நல்ல சத்தான ஆகாரத்தை இந்த ஜனங்களுக்கு எப்படி அபிகாயில் மூலமாக அங்கே ஒரு மனுஷனுக்கு போகிறது. நீ இடம் கொடுக்கல, நீ ஓகே சொல்லல, நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மனுஷி உன்னுடைய மனைவி மூலமாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே பெரிய அற்புதம் பண்ணுறேன். பாருங்க, தன் வேலைக்காரரை பார்த்து இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, போங்க, இதோ நான் உங்கள் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. எத்தனை பேர் சீக்ரெட்டாக ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே சிரிக்கிறாங்க. பண்ணுறோமா? நான் பண்ணதில்லைப்பா. என் ஹஸ்பண்ட் என் முன்னால் தான் உட்காந்துருக்குறாங்க. என்னோடய ஏடிஎம் கார்டே அவங்ககிட்ட தான் இருக்கும். என்னோடய பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், என்னோடய பாஸ்வேர்டே எனக்கு தெரியாது. ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு அவ்வளோ எல்லாத்தையும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா சாமி அப்படின்னு, எல்லாம் அவங்களுக்கு இதை வச்சுக்கிட்டோம், அவங்களே மெயின்டைன் பண்ணட்டும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன், வீட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஓகே சொல்ல மாட்டார். மேபி நாபால போல இருந்திருந்தால் பயப்படணும். உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் இருப்பாரே ஆனால் சொல்லுங்கள் போயிட்டு. அப்படி தானே இங்கே அபிகாயில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி தானேங்க, அபிகாயிலோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அவன் மூடனா இருக்க போய் தான், அவன் திராகிருதனா இருக்க போய் தான் இங்கே இவ்வளவு செய்கிறாங்க. அவங்க அறிவிக்கலைங்க. அறிவிச்சாங்களா? அறிவிக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் எல்லாமே அவனே பண்ணியிருந்திருப்பான். இந்த அம்மா சத்தான உணவு பதார்த்தங்களை எடுத்துட்டு இவங்க போகிறாங்க. அப்படி தானே, நீங்கள் போங்கப்பா, நான் பின்னால் வர்றேன், நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு. அங்கே பசியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஞானம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு கழுதையின் மேலே ஏற்றி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள், அவர்களை சந்தித்தாள். ஹல்லேலூயா. அங்கே தாவீது தன் ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, தன் வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு வனாந்தரத்தில் இருந்ததெல்லாம் நான் வீணாகவே காப்பாற்றினேன். பார்த்தீங்களா? அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். என்ன பண்ணிட்டாரு? நன்மைக்கு பதிலாக தீமையை பண்ணிட்டாரு. என்றைக்குமே நன்மைக்கு பதிலாக நம்ம தீமை பண்ணிடவே கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே வேதனைப்படுறாரு. அப்படி தானே? ஆனால் இந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடே வைத்தால். எப்படியாம் வேகம் வந்துருச்சு அவருக்கு. சுவரில் நீர் விடும் எப்படியாம் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடே வைத்தால். சீறி எழும்புது சிங்கம். இட்ஸ் போல்டு லைக் எ லயன். அப்படி தானே? ஒரு சிங்கத்தை போல சீறி எழும்புகிறார். அங்கே தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். 23 வாசிக்கலாமா? அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. அல்லேலூயா. என்ன தெரியுமா பண்ணாங்க? தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து. என்ன அர்த்தம் தெரியுமா? அர்ப்பணிப்பு. தன்னையே முழுமையாக அர்ப்பணிச்சிட்டாங்க. ஐயா, நான் முகங்குப்புற என்ன பண்ணுறேன், விழுகிறேன்னு சொல்லி. யாருக்காக? கணவனுக்காக. எத்தனை பேர் முகங்குப்புற விழுந்துட்டு இருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். ஆனால் இருதயத்தில் நமக்கு தெரியும்,
எத்தனை பேர் ஒருவேளை மகாபாரி குடித்தனக்காரராக இருக்கலாம் உங்கள் கணவர், இல்லை மூடனாக இருக்கலாம், இல்லை திராகிருதனாக இருக்கலாம், இஸ் அ ரக்டு ஃபெல்லோவாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சொல்லிட்டார், இரவும் பகலும் உனக்கு நான் மதிலாக இருப்பேன். ஒருவேளை ஐயாமார் நினைக்கலாம், எனக்கு மனைவி அப்படிதான், நீங்கள் என்ன ஒரே பெண்களை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம், அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆனால் யாருக்குனாலும் சரி, கணவனோ மனைவியோ, ஆனால் கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாராம், இரவும் பகலும் சுற்றி மதிலாக அவர் இருப்பார். உங்களுக்கு ஒரு சேதம் வராது, உங்களை யாரும் தீமைப்படுத்த முடியாது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். பார்த்தீங்களா, அவங்க கேட்குறாங்க, என் கணவர் செஞ்ச பாவம் என் மேலே வரட்டும், இந்த பழி என் மேலே இருக்கட்டும். அவங்க ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. ஏன்னா தாவீதினுடைய காரியங்கள் அவங்க அறிந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். நம்மளாக இருந்தால் சொல்லுவோம், ஏம்மா என்னோட வீட்டுக்காரர் அவர் குடித்த பாவத்துக்கு நானா தண்டனை எடுக்க, அனுபவிக்கட்டும், போய் சேரட்டும். அப்படி தானே யோசித்து பாருங்க, எப்படியாவது போய் சேரட்டும், குடிச்சார்ல அனுபவிக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பாதகம் என் தலைமையில சுமரட்டும்பா அப்படின்னு. உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். வாசிக்கலாமா? 25-26. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. போதுமா? என் ஆண்டவனாகிய இந்த பேர் எப்படியா? பைத்தியம். அவனுக்கு என்ன இருக்கிறது? அவனுக்கு மனைவியே சொல்றாங்க, அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பாருங்களேன் ஐயா, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் மூடன், அவன் திராகிருதன், நீங்க அவனை ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்ல? ஒரு கணவனை பற்றி அவங்க சொல்கிறாங்க பைத்தியம் உடையவன் அப்படின்னா அவங்களே அங்கே ஒத்துக்கொள்கிறாங்க. ஏன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டாங்க, அவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி தானே? ஒரு மூடனான புருஷனோ மனைவியோ கூட இருக்கிறாங்கன்னா லைஃப் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அதில் ஒரு சமாதானம் இருக்குமா? இருக்காது. அதில் ஒரு ஞானம் இருக்குமா? மேபி மனைவி ஞானம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. சில பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, எல்லாம் அந்த குடும்பத்தில் அந்த தாயாரால் தான் அப்படின்பாங்க. கவனித்து பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் அந்த குடும்பத்தில் அந்த ஐயாவால் தான். ஏன்னா அவர் ஞானமுள்ள மனுஷன், அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. யாராவது ஒருத்தர் ரொம்ப விவேகமாக அங்கே ஞானவான்களாக அவங்க இருந்திருக்கலாம். அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போதும் என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வரவும். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அபிகாயில் இரத்த பாய்ச்சலை தடுத்தாங்க. ஹல்லேலூயா. அங்கே ரத்தம் சிந்தக்கூடாது, அங்கே ஒரு தவறு நடந்து விடக்கூடாது என்று சொல்லி அபிகாயில் தடுக்கிறாங்க. உம்முடைய கை நீதியை சரிக்கட்ட. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீர் நீதி உள்ள தேவன், யூ ஆர் த ரைச்சியஸ் காட், நீர் நீதி செய்கிற தேவன். அது என்ன பண்ணணும்? நீதியை சரி கட்டவும். பார்த்தீங்கன்னா கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா பொல்லாப்பு தேட வருகிற எல்லாரும் நாபாலை போல ஆக கடவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? இந்த இடத்துல 27 வாசிக்கலாமா நம்ம? இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. ஆமேன். என்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க?
நல்ல திராட்சைப்பழம், அத்திப்பழம், வறுத்த பயறு. யோசித்து பாருங்களேன், அப்படி இமேஜின் பண்ணுங்க, விஷனில் கொண்டு வாங்க. இதெல்லாம் இருக்குதுங்க. ஐயா நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார், கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நடத்துகிறவர் இல்லை, நடத்துகிறவராமே. ஆமே, ஹல்லேலூயா. என் ஆண்டவன் எப்படியா யுத்தங்களை நடத்துகிறவராமே. அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கூழாங்கல்லால் அடிச்சாருங்க. இந்த அம்மா எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பாங்க, அப்படிதானே? பாருங்க, நீர் ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்துகிறவர். எபேசியர் 6 போட்டிருக்குது. ரொம்ப அடிக்கடி நான் பயன்படுத்துகிற வார்த்தை, எந்த சத்துருவின் போராட்டம் வந்தாலும் நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். இட்ஸ் ஆர்மர் ஆஃப் காட். அப்படி தானே? நமக்கு ஒரு பலமுள்ள சத்தியம் என்ற கச்சை, ரட்சணியம் என்ற தலைச்சீரா, நம்மக்கிட்ட இருக்கிற பெல்ட் எல்லாத்தையும் எப்படி ஒரு போர் வீரன் போடுறான், அதை மாதிரி நான் என்ன பண்ணுவேன், போட்டுட்டு தேவ சமூகத்தில் நான் நிற்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் ரொம்ப பலகீனமாக இருந்தேன் அந்த 5-6 நாளாக. இந்த ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னை எப்பவும் அப்படி தான், ஊழியத்தில் நிற்கிறதுக்கு முன்னால் உடைச்சி உருவாக்கி அவர் என்னை பிச்சு எடுத்துருவார். எடுத்த பிறகு தான் இங்கே நிற்க விடுவார். சும்மா நிற்க முடியாது. ஒரு செய்தி உருவாக்கணும் அப்படின்னா அவர் என்னை பெட்டில் போட்டு உருட்டி எடுத்து என்னை நான் என்ன வழியாக என்னை அவர் நடத்த விரும்புகிறாரோ அதில் அந்த பாதையில் போயிட்டு தான் திருப்பி கொண்டு என்னை நிலையாக நிறுத்துவார். அவருடைய ஸ்தானத்தில் எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டுவார். எல்லார மாதிரி சாதாரணமாக எனக்கு செய்தி கொடுக்க முடியாது. அவர் பெனச்சி எடுத்து அடித்து உருவாக்கி அப்படி வர்ற செய்தி தான் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்கிறார். அவர் சொல்கிறார், என் ஆண்டவன் யுத்தங்களை நடத்துகிறவராம். இன்னைக்கு நம்மளை பார்த்து அநேகர் சொல்லணும். இந்த ட்ரினிட்டி சர்ச்சுக்கு வந்தால் இங்கே இருக்கிற நபர்கள் ஆண்டவனுக்காக யுத்தங்களை நடத்துகிறவர்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் ஆர்மர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பெல்ட் இருக்குது. ஹெல்மெட் போடாமல் ரோட்டில் போக முடியுமா? ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. அப்படி தானே? ஹெல்மெட் போடணும். என்ன ஹெல்மெட்டு? ரட்சணியம் என்ற தலைச்சீரா. ஹல்லேலூயா. தேவ வசனமாகிய ஆவிக்குரிய அந்த பட்டயம் உங்கள் கையில் இருக்கணும். ரோட்டில் வரும் பொழுது யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்கே சகோதரி போகிறீங்க? என்னங்க சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போகிறேன். அந்த சர்ச்சுக்கு போகிறேன்ற வார்த்தை இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் போகும்போதும் வரும்போதும் காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நீங்கள் இங்கே உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னால் ஏன் தெரியுமா, இந்த ஆலயத்தை பாதுகாக்கிறவங்க உண்டு, சுற்றி சுற்றி மதிலாக இருக்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரே. ஆனால் ஒரு ஜெய வாழ்க்கை, ஒரு ஜெயாளியாய் மாறக்கூடிய, இங்கே அந்த சகோதரி அதைத்தான் பண்ணுறாங்க, அபிகாயில் அதைத்தான் பண்ணுறாங்க. அப்படி தானே? எவ்வளவு அழகாக என் பாதகத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா, நிலையான வீட்டை நிச்சயமாய் கர்த்தர் உமக்கு கட்டுவார். தான் மனைவியாக போகிறோம் என்பது தெரிஞ்சிருக்காது. இந்த வசனத்தை பேசும் பொழுது தான் மனைவியாக போகிறோம் என்பது தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நிலையான வீட்டை தேவன் உமக்கு கட்டுவாராக, பரலோக ராஜ்யத்தை உமக்கென்று தேவன் தருவாராக. ஏன்? இரத்தம் சிந்தப்படவில்லை. ஹல்லேலூயா. அங்கே நீதி சரி கட்டுகிற தேவன் இருக்கிறார். அங்கே இரத்தம் சிந்துதலை, இரத்த பாய்ச்சலை அபிகாயில் என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. அவங்க மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பெரிய பட்டயம் விழுந்திருக்கும். அப்படி தானே? எல்லாம் வெட்டு குத்து எல்லாம் அங்கே ஒரு இரத்தம் பாய்ந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பெண் அழகாக அங்கே இரத்த பாய்ச்சலை தடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பாதாக. ஏன்னா நீர் ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்துகிறவர் ஐயா, நடத்துகிறவராமே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த பெண்மணி சொல்கிறாங்க, உமக்கு ஒரு கவலையும் வராது,
நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருக்கும். ஹல்லேலூயா. வாழ்த்துறாங்கங்க, வாழ்த்துதல். நீங்க எப்படி தெரியுமா? அதான் சொன்னேன், முதலாவது சமாதான வாழ்த்துதல் ஒருவருக்கொருவர். ஹல்லேலூயா. ஆலயத்தில் நுழையும் பொழுது, இல்லை போகும் பொழுது, எனி டைம் நீங்கள் வரும் பொழுதோ போகும் பொழுதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சமாதானம் இருப்பதாக, உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துங்க. சொல்லி பாருங்க, இந்த சகோதரி இந்த சகோதரன் ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, இவருக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன, இந்த அம்மா சொல்றாங்க, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேட ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமாங்க பேசுகிறாங்க இவங்க? எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அப்படி வார்த்தை ஆனது ஆழமாக, ரொம்ப டீப்பாக இங்கே இந்த இடத்துல கடந்து வருகிறது. உம்மை பிராணனை வாங்க தேட ஒரு மனுஷன் எழும்பினாலும். எழும்ப முடியுமா? பிராணனை வாங்க யாராவது எழும்ப முடியுமா? எழும்ப முடியாது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப பலகீனப்பட்டு போகையில் யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்கு வன்கண் ஆவி, பொறாமையின் ஆவி, ஏன்னா அந்த ஆவி இந்த ஆவி, கேட்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இத்தனை ஆவி நமக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள், ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்குள்ளே எந்த ஆவியும் கிடையாது, என் பிராணன் வாங்க யாரும் வகை தேட முடியாது, என்னை துன்பப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் எழும்பினாலும் நான் என்ன பண்ணுறேன்? என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே அது கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஜீவன் உள்ளோருடைய கட்டில் நான் கட்டப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. என் பிராணனன் வாங்க யாரு வகை தேடினாலும், என்னை துன்பப்படுத்த யாரு வகை தேடினாலும், என் ஜீவனுள்ளோருடைய கட்டிலே நான் என்ன பண்ணியிருப்பேன்? கட்டப்பட்டிருப்பேன். என்னை யாரும் அவிழ்க்க முடியாது. நான் அபிகாயிலை போல, அதாவது வெளிப்பிரகாரமாக அழகாக இருந்தால் தான் அழகு கிடையாது. இருதயத்தில் குணாதிசயங்களில் நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டியை, பெஸ்ட் கேரக்டரை உடையவங்களாக இருக்கலாம். அப்படி தானே? உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ரூபவதி என்று சொல்லும் பொழுது உங்ககிட்ட இயற்கையாகவே தேவன் கொடுத்திருக்கிற குணாதிசயங்கள் ஒருவேளை அது ஒரு வித்தியாசமான கேரக்டரில் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அது மாற்றப்பட்டிருக்கும். அதுதான் ரூபவதி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள்ளாக வரும் பொழுது நீங்களும் ஒரு அபிகாயிலாக அங்கே மாற்றப்படுகிறீர்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? ஷி வாஸ் வாய்ஸ், அப்படி தானே? அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்க. பல பெண்கள் வேதத்தில் இருக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் அபிகாயில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வயசாக இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. பகுத்தறிகிற வரத்தை உடையவளாக இருந்ததுனால தான் திராட்சைப்பழம், அப்பம், குலைகள், வறுத்த பயறு எல்லாம் தேடி போச்சு, அப்படி தானே? யோசித்திருப்பாங்க, அங்கே எல்லாரும் எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பாங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்சதை கழுதையின் மேலே ஏற்றி அனுப்பி வைப்போம், நம்மளும் போவோம், நம்மளும் தாவீது ஐயா கிட்ட பேசுவோம், அவரை வாழ்த்துவோம். எவ்வளோ அழகான வாழ்த்துதல் இல்லை? நிலையான வீடு, நீர் யுத்தங்களை நடத்துகிறவர். ஒரு மனுஷி கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க என்பதை எப்படி கண்டுபிடிப்பாங்க உலகமானது? யாராவது சொல்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னா, ஒன்று உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணணும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் என் மத்தியில் நிறைய பேர் மற்ற மதத்தை, அந்த நாட்டின் மதத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், அப்படி தானே? நிறைய பேர் பார்க்கும் பொழுது அவங்க தொழுகை செய்வாங்க, 5 முறை தொழுவார்கள். ஈவன் தோ இங்கே பாத்ரூம் இருக்கும்,
நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பாத்ரூம் இருந்ததுன்னா அங்கே ஒரு மேட்டு போட்டு உடனே அங்கே தொழுகை பண்ணுவாங்கங்க. நம்ம என்னைக்காவது தொழுகை பண்ணியிருக்கிறோமா? நம்ம என்னைக்காவது ஆண்டவரை தேடி இருக்கிறோமா? தானியேல் வந்து சொல்கிறாரு, 3 முறையும் அவர் என்ன பண்ணார், அங்கே அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தாவீது தானியேல் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அப்படி தானே? நம்ம என்னைக்காவது 3 வேளை ஜெபிக்கணும்னு கூட பிரயாசப்பட்டிருக்கிறோமா? ஆனால் அங்கே உள்ள ஜனங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? டாய்லெட் இருக்கும், பாதர் பண்ணவே மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க. மேட்டை போட்டுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தொழுகை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த ப்ரேயர் டைம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க அந்த இடத்த விட்டு போவாங்க. இப்படிப்பட்டவங்க அங்கே வைராக்கியம். பவுல் அன்னைக்கு சொல்ற பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நம்மளையும் உங்களையும் என்னையும் பரத்திலிருந்து வருகிற ஒரு பக்தி வைராக்கியம் பட்சித்து போடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா அபிகாயிலை போல ஆண்டவரே ஒரு பக்தி வைராக்கியம் எங்களை பட்சித்து போடட்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தேவன் கொடுத்தார் தாவீது மூலமாக, அப்படி தானே? கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அழகா மனைவியாக அவளை என்ன பண்ணுறாரு, அங்கே நாபால் மரித்து போகிறான். கடைசியில் தீமை செய்த நாபாலுக்கு அங்கே என்ன வருகிறது, சோதனை வருகிறது. 10 நாளில் அவர் மரித்து போவார். இங்கே இவங்களுக்கு என்ன பண்ணுது, திருமணமாகிறது தாவீதுவோட. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை அபிகாயிலுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட, ஐயோ என் குடும்பம் மூடத்தனமாய் மூடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு துராகிரதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு ரக்ட் ஃபெல்லோவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு நினச்சி நீங்கள் கலங்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வேளையில் தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கலங்காதே மகளே, திடன்கொள், பலங்கொண்டு தைரியமாக இரு. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். சிங்கத்தை போல நீங்கள் தைரியமாக இருக்கும்படிக்கு அவர் உங்களை அழைக்கிறார். அபிகாயிலை போல ஞானம் உடையவர்களாகவும், அபிகாயிலை போல பகுத்தறிகிற வரத்தை உடையவர்களாகவும். எப்படி தெரியுமா, பகுத்தறிதல் என்பது ஆண்டவரே அந்த ஞானத்தை தருவார். ஆவியின் வரங்களில் அது ஒன்று, பகுத்தறிகிற வரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதிகமாக கேளுங்க. ஏன்னா பகுத்தறிகிற வரம் நமக்கு வேணும், டிசனிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். யார் எப்படிப்பட்டவங்க என்பதை நம்ம இனம் கண்டு கொள்ளுதல் மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வரத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிற இந்த அபிகாயில் அது மாத்திரம் இல்லை, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தாழ்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு உணவை எடுத்து கொண்டு போனாங்க, அப்படி தானே? அப்போ இதே தாழ்மை நமக்கும் வேண்டும். இதே ஞானம். அவங்க உடனே செயல்பட்டாங்க. அங்கே அவங்க நினச்சா அனுப்பியிருந்துருக்கலாம், வேலைக்காரன் வந்து சொல்லும்போது. ஆனால் அவங்க அனுப்பலைங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ போப்பா, அவங்க அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை, ஆனால் அவங்களுக்கென்று தீவிரமாய் எழுந்து, ஹல்லேலூயா, நீங்கள் என்ன பண்ணணும், தீவிரப்படுதல் அவசியம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் தீவிரப்படுதல் அவசியமாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது தெரியுமா? ஞானத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், உனக்கும் எனக்கும் என்ன பட்டம் தெரியுமா இருக்கணும்? ஞானவான், குணசாலி. குணசாலியான பெண் என்ன பண்ணுறா, எப்படிப்பட்டவளாக இருக்கிறா? அவள் தன் வீட்டு காரியம் எப்படி போகிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாளாம். ஷீ இஸ் அப்சர்விங் எவ்ரிதிங். எப்படி போகுது, என் வீடு சரியாக போகுதா, என் வீட்டுக்காரர் சரியாக போயிட்டுருக்கிறாரா லைனில், நான் என்ன விதத்தில் ஜெபிக்கணும், நான் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், அவள் எப்படி இருக்கிறாளாம், கண்ணோக்கமாக இருக்கா. அந்த கண்ணோக்கம்தான் இந்த அபிகாயில் அம்மா. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரத்தையும் கொடுத்ததற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ரகசியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த முறை சந்திக்கும் பொழுது வாய்ப்பு இருந்தால் நாம் பிரசங்கிப்போம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, தகப்பனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. ஹல்லேலூயா. ஞானத்தில் குறைந்திருக்கிற எங்களை கர்த்தர் அப்பா ஞானவான்களாய் மாற்றுகிறவர். மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும். ஆம் தகப்பனே, அபிகாயிலின் மெதுவான பிரதியுத்திரம் அன்றைக்கு உக்கரத்தை மாற்றியது. தாவீது மேலிருந்த அந்த கோபத்தை மாற்றியது. அப்பா
கர்த்தாவே, எங்களுக்கு மெதுவான பிரதியுத்தரம், உக்கிரத்தை மாற்றும் என்று வேதத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஞானவான்களாய் இருக்கும்படிக்கு அப்பா, ரூபவதிகளாய் இருக்கும்படிக்கு அப்பா, அன்று நாபால் மகாபாரி குடித்தனக்காரன் அப்பா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த குடித்தனக்காரனோடு குடும்பம் நடத்திய அபிகாயிலுக்கு தேவன் அப்பா அபிஷேகத்தை, உன்னத ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீர் கொடுத்தீரே ஐயா. இங்கு வீற்றிருக்கிற அனைவருக்கும் நீர் தருவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் அபிகாயிலாக எழுப்புவீராக அப்பா. மை ஃபாதர்ஸ் ஜாய் என்று சொல்றீங்க, என் தேவனுடைய சந்தோஷம் என்று. நாங்கள் எல்லாரும் அப்பா தேவனுடைய சந்தோஷமாயிருக்க, தேவன் எங்க பெயரை சொல்லும் பொழுது எங்க பெயர்ல அவர் சந்தோஷப்படணும்பா, எங்க பெயர்ல அவர் களி கூறணும்பா. கர்த்தாவே, அப்படிப்பட்டதான கிருபையை நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க ராஜா. நாங்க கேட்ட செய்தியோடு அல்ல அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்து காட்டணும், நாங்கள் ஜெயாளியாக இருக்கணும், நாங்கள் ஜெயித்து காட்டணும். we will be victorious in Christ. hallelujah. அப்பா, நாங்கள் இயேசுவுக்காக ஜெயாளியாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக நாங்கள் மாறணும்ப்பா. இந்த உலகம் எங்களை பார்த்து ஞானவான் என்று சொல்லணும், இவன் ஞானி என்று சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபையை ஒவ்வொருவர் மேலையும் நான் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, என் சபையை வாழ்த்துகிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று இந்த சபை என்ற மணவாட்டியை நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. அப்பா, அடியேளுக்கு கொடுத்த இத்தனை பெரிய அப்பா கிஃப்ட்டுக்காக, அந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவேனும் தகுதியில்லாத என்ன கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று போதிக்கும்படிக்கு கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு நன்றி, என் அது அருமை போதகருக்கு நன்றி அப்பா. ஐயா, பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் இந்த தேசத்தில் இருந்து, இந்த மாவட்டத்தில் இருந்து பயன்படுத்துவீராக, பல நாடுகளுக்கு கடந்து செல்லுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக அப்பா, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக ஐயா. அப்பா தகப்பனே, போதகருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சகோதரிய அப்பா, பிள்ளைகளை, மருமகனை, பேரன்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவர்களாக, அன்று அழிவை தடுத்த அபிகாயிலின் ஞானம் இந்த சபை மேல விழுவதாக என்று சொல்லி, இந்த சபைக்கு வர இருக்கிற எல்லா அழிவையும் தடுத்து, எல்லா டிஸ்ட்ரக்ஷனையும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நான் ஆண்டவரே அது ஒன்றும் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இவர்களோடு கூட இருப்பீராக. துன்மார்க்கன் மேற்கொள்ளாமல் இடறி போவானாக. மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாவதாக. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட சபையை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் ஐயா. நீர் பெருகுங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.